செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்றாங்க, இந்த ரைடுகள் எல்லாமே அதாவது தமிழ்நாடு ஒருபோதும் அடங்காது, எதிர்த்து நிற்கும், போராடும் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்லோகங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுக்கிற பாஜகவுக்கு எதிரான ஒன்றியத்துக்கு எதிரான நடவடிக்கைக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. உண்மை. அதாவது இவங்களால தமிழ்நாடு மாதிரி இப்போ தமிழ்நாடு ஆர்கனைஸ் பண்ணுது, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஆர்கனைஸ் பண்ணுது. கர்நாடகா வந்துருச்சு, தெலுங்கானா வந்துருச்சு, கேரளா வந்துருச்சு, தென் மாநிலங்களை எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணால் அது ஒரு ஃபோர்ஸ் இல்லை. 850 பேர் உறுப்பினராக அமரக்கூடிய ஒரு பார்லிமெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஹிந்தி திணிக்கிறாங்க. ஹிந்தியை இவங்க ஏன் திணிக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல கான்செப்ட் என்ன தெரியுங்களா? தமிழை அடித்து இந்தியை திணிக்க 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 அவங்க இந்திய பெல்ட்டில் வளர்கிறாங்க. நம்ம இங்கே 40 தொகுதியில் அவங்க ஜெயிக்க போகிறது இல்லை. இங்கே தாமரையை எந்த எம்லையும் மலராது, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இங்கே அடிப்போம், தர்மேந்திர பிரதானை வச்சு அடிப்போம். தர்மேந்திர பிரதானை வச்சு அன்சிவிலைஸ்டுன்னு பேசுவோம். நேரு நான்சென்ஸ்ன்னு பேசுனதே ஓட விட்டது தமிழ் சமூகம். அது வீட்டா அன்சிவிலைஸ்டுன்னு தர்மேந்திர பிரதானை விட்டு பேச வைப்போம். இப்படி தமிழர்களை டெம்ப் பண்ணி வெறுப்பேத்துனா அவங்களுக்கு நார்த்தில் ஓட்டு. நார்த்தில் ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய ஹாட்லேண்டில் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும். அதுக்காக தான் அடிக்கிறாங்க. ஸோ அதை எதிர்த்து ஃபைட் பண்ணாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்க? வடமொழியோட ஆதிக்கத்தை எதிர்த்து ஃபைட் பண்ணதுனால தானே தமிழ் இலக்கியங்கள் நின்றது. பாண்டே பேசினாங்க, நீங்கள் உங்களை பேக் ஃபுட்லேயே வச்சுருக்குது திமுக. ஹிந்தி மொழி எடுக்குது, தொகுதி மறுசீரமைப்பு எடுக்குது, உங்களை பேக் ஃபுட்லேயே வச்சுருக்கு திமுக. ஆமாம், பேக் ஃபுட்டில் தான் வச்சுருக்கு. ஸோ அதெல்லாம் எடுப்படும், அதுக்கு எதிரான ஃபைட் வரும். அந்த ஃபைட்டு போகும். இப்போது இதுலேயே எக்ஸ்போஸ்ட் இல்லை. 1000 கோடி நீ சொல்கிற அண்ணாமலை முதல் நாள் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. அடுத்த நாளே 1000 கோடின்னு அமலாக்கத்துறை சொல்லும்போது மாட்டிக்கிறீங்களா? நாடகத்தை கூட சரியாக அரங்கேற்ற தெரியலன்னு சொல்கிறீங்களா? எப்போவுமே பொய் பேசுகிறவங்களுடைய நாடகங்கள் சரியாக அரங்கேற்றப்படாது.